அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். சுயநலமா இரு. என்ன எல்லாரும் பொதுநலமா இருன்னு சொல்லுவாங்க, ஒரு சுயநலமா இருக்க சொல்றாரு. அப்படின்னா எதுல சுயநலமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துல நாம சுயநலமா இருக்கணும். எப்படி? யாருக்கும் கொடுக்காம நாமளே எல்லாத்தையும் சாப்பிட்றணும், யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது, நல்லா நிறையா உணவுகளை எடுத்துக்கிறணும், அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம உடலுக்கு எது ஒவ்வாமை இருக்கு, எது ஒத்துக்கிறாது, எது நம்ம உடம்புக்கு சேராது, இதில் நாம் கொஞ்சம் கருத்தாக இருக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும். அப்போ அவங்க வீட்டில் எல்லாருமே ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இந்தாங்க, அவங்கள எப்படி பார்க்க வச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அப்போ எனக்கு வேணாம், எனக்கு அது ஒத்துக்கிறாது, எனக்கு சுகர் இருக்குது, அதனால எனக்கு இந்த இனிப்பு பலகாரம், இந்த ஸ்வீட் வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியத்தில் சுயநலமாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு கொலஸ்ட்ரால், கொழுப்பு நிறையா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடும்போது நமக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும், சாப்பிடணுன்ற ஆசையும் இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனால் அதையும் கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஒன்றும் பண்ணாது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒவ்வாமை, ஒத்துக்கிறாத அந்த விஷயத்தை, நம்ம உடலை பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் மனசில் கொண்டு எனக்கு வேணாம், எனக்கு அது ஒத்துக்கிறாது அப்படிங்கிற வைராக்கியத்தில் சுயநலமாக இருக்கணும். இப்போ உடல்நலம் சார்ந்து நிறைய வாக்கிங் போகிறோம், உடல் பயிற்சி கூடங்களுக்கு போகிறோம். இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றாவே போவோம், வருவோம். அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 2 பேர் வரல, நான் வரல, இன்னைக்கு நீங்கள் போயிட்டு வாங்க வாக்கிங் போகிற இடத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிறரை எதிர்பார்க்காம அவங்க வந்தால் தான் நம்ம போகணும், வாக்கிங் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல், நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா வாக்கிங் நடைபயிற்சி போயிட்டு வந்தோம்னா அன்னைக்கு முழுவதும் நாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கோம், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறத உணர்கிறோம். அப்படின்னா நாம் யார் வந்தாலும் வரலைனாலும் நம்மளுடைய பயிற்சிகளையோ நடைபயிற்சியோ விட்டு கொடுக்கக்கூடாது. அதில் நாம் அந்த வைராக்கியத்தில் சுயநலமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் இந்த உடல் நலம் நல்ல விதமாக நாம் பேணி பாதுகாக்க முடியும். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் புறத்தில் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைக்கும் இந்த உடல் நலம் மிக அவசியம். ஒரு யோகியாக இருந்தால் கூட அவன் தன் தவத்தில் உட்கார்றதுக்கு, தியானத்தில் உட்கார்றதுக்கு இந்த உடம்பு இடம் கொடுக்கலைன்னா அதுவும் செய்ய முடியாது. அப்போ உடம்பு இடம் கொடுத்தா தான் மனதை ஒருமுகப்படுத்தி அவன் தியான நிலைக்கிலே போக முடியும். இப்போ அதே மாதிரி வயதான காலத்துலையும் இந்த உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் இன்னொருத்தரை நம்ம அண்டி அவங்களுக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்காம நம்மளையும் நாம் நல்லபடியாக கடைசி வர இந்த உடல் நலத்தோடு நாம் பயணிக்க முடியும். அதனால் எதில் சுயநலத்தோடு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலத்தில், ஆரோக்கியத்தில் நாம் சுயநலமாக இருக்கணும். வைராக்கியங்கிற சுயநலத்தோடு இருக்கணும். ஆத்ம வணக்கம்.